ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போகும் பொழுது அவன் ட்ரெஸ்ஸை பார்க்கிறோம், அவனுடைய அந்தஸ்தை பார்க்கிறோம், அவன் ஸ்டைல பார்க்கிறோம். ஆனா ஒரு மரண வீட்டுக்குள்ள போகும் பொழுது நமக்கே பயம் வருது. ஒரு நாள் இதே நிலைமை எனக்கு வரும், இதே நிலைமை எனக்கு வரும். இன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறாரு. இன்னைக்கு மரித்தா நீ எங்க கடந்து போவ? பெரிய அலெக்சாண்டர் என்கிற ஒரு பெரிய தலைவன், அவன் மரிக்கும் பொழுது அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டு மரிச்சான்? உலகத்தை ஆண்ட ஒரு பெரிய ராஜா. அவன் சொல்றான், பெரிய பெரிய மருத்துவர்கள் என்னுடைய பிரேதத்தை சுமந்து கொண்டு போகணும். எதற்கு? அது அடையாளம் என்று சொன்னால், இந்த டாக்டரால கூட என்னை காப்பாற்ற முடியல. நான் சம்பாதிச்ச பெரிய பெரிய நகை பொண்ணு பொருள் எல்லாம் நான் ஊர்வலமா என்ன கொண்டு போகும், அதை தூக்கி தூக்கி எரியணும். எதற்குனா இந்த பொருள் என்ன காப்பாத்தல. கடைசி அவர் சொன்னாரு, என்னுடைய சவப்பெட்டியில என் கையை வெளியே வச்சுட்டு என்னை ஊர் ஊரா கொண்டு போங்க. அதற்கு எதற்கு அடையாளம்னா, நான் எவ்வளவு உலகத்தையே ஆண்டேன், ஆனா நான் செத்து போன பிறகு எதையும் நான் கொண்டு போகல, வெறும் கையா தான் நான் போறேன், வெறும் கையா தான் போறேன். இதே நிலைமை தான் எனக்கும். சரி, நான் இறந்து போனா யார் கண்ணீர் வடிப்பான்னு கூட எனக்கு தெரியாது, எவன் தூக்கிட்டு போவான்னு கூட எனக்கு தெரியாது, எப்படி அடக்கம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு எனக்கு தெரியும், இன்னைக்கு இந்த பூமியில நான் பரலோகத்துக்கு நேரம் ஓடுனா, என் கண்ணை மூடின அடுத்த நேரம் ராஜா மேல தாள வாத்தியத்தோட கோடான கோடி தூதர்களோட என் குமாரனே, அவனை இறக்கி விடுறா, என் குமாரனே, என் குமாரனே என்று சொல்லி அவன் எந்திரா. மரித்து போனாலும் மரித்து போன என் குமாரன் சொல்லி என் ஆண்டவர் கட்டி அரவணைச்சு, இனி வாடா என் ராஜா என் தோட்டத்துக்கு சொல்லி என் அப்பா என்ன பரலோகத்துல கொண்டு போய் என் மடியில உட்கார வச்சு என்ன ஆசையா தழுவி கொடுப்பாரு. உலகம் கொடுக்காத தழுவுதல என் ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. உலகம் கொடுக்காத உலகம் கொடுக்காத ஆறுதல என் ஆண்டவர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பி.